ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எப்படி ஒரு பொட்டிக் ஃபினிஷ்ல ஒரு ப்ளவுஸ் டேசல் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் லைனிங் கொடுத்து ஒரு டேசல் ரெடி பண்ணுறீங்கன்னா, அதை எப்படி பொட்டிக் ஃபினிஷ்ல ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சப்போஸ் லைனிங் இல்லாமல் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா, நான் போன வீடியோவில் கொடுத்துருப்பேன். அதை போய் நீங்கள் சேனலுக்குள்ளே பார்த்தாலும் சரி, இல்லை இந்த வீடியோக்கு எண்ட் கார்டில் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை பாருங்கள். இது வந்து லைனிங் கொடுத்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் மொத்தம் 4 பீஸ் எடுத்திருக்கேன். 2 பீஸ் எல்லாமே வந்து 4க்கு 4 இன்ச் அளவில் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 பீஸ் நீங்க எடுத்துக்கோங்க. அத இந்த மாரி ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு, இந்த மாரி எட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த எட்ஜ்லேருந்து அப்படியே லைட்டா கர்வா வந்து கட் பண்ணுங்க. ரொம்ப கர்வா போயிறாதீங்க. ஓரளவுக்கு கம்மியா ஒரு கர்வா இருக்கிற மாரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பிறகு அப்படியே வந்து நீங்க அந்த பீஸ வந்து ஸ்டிச் பண்ணி கூட்டு வாங்க. ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது, 1/4 இன்ச் அளவுல வந்து இடம் விட்டு நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. ஏன்னா, இதுல வந்து பிசுறு வந்து உள் சைடா போயிரும். பட் இருந்தாலும் நம்ம சேஃப்டியா ஸ்டிச் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்ல ஸ்டிச் பண்ணுங்க தாராளமா. ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு அந்த பீஸ வந்து என்ன பண்ணுங்க, எக்ஸஸா இருக்கிற எல்லா பீஸ் கட் பண்ணிட்டு, அந்த பீஸ வந்து இப்படி ஓப்பன் பண்ணுங்க. பார்க்கவே பாருங்க. இந்த மாரி ஓப்பன் பண்ணிட்டு, நல்லா வெளிப்பக்கமா அத வந்து நல்லா அயர்ன் பண்ணாலும் சரி, இல்ல கையிலேயே வந்து நீங்க அப்படியே லைட்டா தேய்ச்சு விட்டு ரெடி பண்ணிக்கிட்டாலும் சரி. அது உங்களோட சௌகரியம் தான். நான் வந்து கையிலேயே விட்டு தேய்ச்சு ரெடி பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஆ அந்த பீஸோட 2 கார்னர் இருக்கு பார்த்தீங்களா? சைட்ல பிசுறு கூட தூக்கிட்டு இருக்கேன். அந்த 2 கார்னரையும் ஒண்ணா இப்படி வச்சுட்டு, ஆ அதோட சென்டர்ல அந்த பக்கம் வந்து நீங்க வந்து ரோப் வைக்கணும். இங்க ரோப் வச்சுட்டு, இந்த பீஸோட 2 கார்னரையும் இப்படி ஒண்ணா சேர்த்துட்டு, அப்படியே ஸ்லாண்டிங்கா கிராஸா ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டு வாங்க. இந்த ரோப்போட எட்ஜ் வரைக்கும் நீங்க வந்து ஃபுல்லா போட்டுட்டு வாங்க. அயர்ன் பண்ணதுனால அந்த பீஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸா அப்படியே ஒரு மாரி சொல்றது என்ன சொல்றது? அது வந்து கொஞ்சம் மொடன்னு இருக்கக்கூடிய பீஸ். அதனால அது வந்து கரெக்ட்டா என் கையில உட்காரல. பட் அயர்ன் பண்ணா கண்டிப்பா அது வந்து அழகா பதிஞ்சு உட்காந்துரும். இதே நீங்க காட்டன் பீஸ்ல ரெடி பண்றீங்கன்னா, அது அழகா வந்து பதிஞ்சு உட்காந்துரும். இப்ப நான் சொன்ன மாதிரி ஸ்லாண்டிங்கா ஒரு தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். ஆரம்பிக்கும்போது சரி, முடிக்கும்போது சரி, லாக் ஸ்டிச் போட்டு தான் நீங்க வந்து ஆரம்பிக்கணும், முடிக்கணும். இப்ப நம்ம இந்த மாரி ரெடி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, பிசிறு எல்லாமே வந்து உள் சைட்ல அப்படியே தெரியும். நம்ம என்னதான் வந்து லைனிங் கொடுத்து இந்த மாரி டபுள் ஷேட்ல ரெடி பண்ணாலுமே, உள் சைட்ல அந்த பிசிறு வந்து அப்படியே தெரியும். பார்க்க நீட்டா இருக்காது. ஆனா டாசலோட டிசைன் வேணா பார்க்க நல்லாருக்கும். ஆனா ஃபினிஷிங் வந்து உள்ள இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம 2 ஃபேப்ரிக் குடுத்து ரெடி பண்ணும்போது, டாசல் ரெடி பண்ணும்போது எப்படி பிசுறே இல்லாம நீட்டா பொட்டிக் ஃபினிஷ்ல ரெடி பண்றதுன்னு இந்த மெத்தட்ல வந்து நான் சொல்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இந்த மாரி வந்து ஸ்டிச் பண்ணி குடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா கஸ்டமருக்கும் கொஞ்சம் மூஞ்சி சுளிக்காத மாரி நம்ம பார்த்துக்கணும்ல. இப்போ 2வது மெத்தடுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் மாரியே ஃபர்ஸ்ட் இந்த 2 பீஸையும் ஒண்ணா வச்சுட்டு, அத 2ஆ மடிங்க. ஹாஃபா 2ஆ மடிங்க. 2ஆ மடிச்சுட்டு சேம் இதையும் அதே மாரி ஹாஃப் சிலிண்டர் ஹாஃப் கோன் ஷேப்ல வந்து கர்வா வந்து நீங்க கட் பண்ணிருங்க. கர்வா கட் பண்ண பிறகு, சேம் 1/4 இன்ச்ல வந்து நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணீங்களோ, அதே மாரி ஸ்டிச் பண்ணிருங்க. இந்த ப்ராசஸ் வரைக்கும் எல்லாமே சேமா தான் வரும். நம்ம வந்து அந்த டோரி இருக்கு பாருங்க, அந்த கயிற வச்சு ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் மெத்தட் வந்து மாறும். இப்ப நான் வந்து கர்வா ஸ்டிச் பண்ண பிறகு, இந்த பீஸ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண பிறகு, இந்த மாரி ஓப்பன் பண்ணிட்டு, நான் உள் பக்கம் அதாவது நல்ல பக்கம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த நல்ல பக்கத்துக்கு மேல அந்த கார்னர் அந்த ரைட் சைட்ல கார்னர்ல இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கை வச்சு நான் காட்டுறேன்ல, அங்க வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ரோப் வைக்க போறேன். ரோப் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த பீஸ உள்ள நல்ல பக்கத்துக்குள்ள வச்சு தான் நான் ரோப் வச்சு ஸ்டிச் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த பீஸ வச்ச பிறகு, நான் அப்படியே இதையும் வந்து ஆ டைமண்ட் இருக்குல்ல, டைமண்ட் ஷேப். அதுல பாதியா நம்ம எப்படி இப்படி இந்த மாரி வச்சு ஸ்டிச் பண்ணுவோமோ, ஸோ அந்த இடத்துல நிப்பாட்டி, அதுக்கப்புறம் இந்த கீழ இருக்கிற ஃபேப்ரிக்க மட்டும் லைட்டா இப்படி தேய்ச்சு விட்டுட்டு, முடிக்க போறதுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு, அங்க வந்து லாக் ஸ்டிச் போட்டு நான் முடிக்கிறேன். 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு தான் நான் முடிக்கிறேன். அப்படியே வந்து நான் ஃபுல்லா போட்டு எடுக்கல. இதுக்கப்புறம் எக்ஸஸா சைட்ல இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் நீங்க கட் பண்ணி எடுத்துருங்க. இப்ப பார்க்கும்போது நான் வந்து இந்த மாரி ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உள்ள இருக்கிற அந்த கயிறு பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கயிற வந்து பொறுமையா இழுத்துட்டு வாங்க. அந்த ஓப்பன் பகுதி இருக்கு பார்த்தீங்களா, நம்ம 1/4 இன்ச் முடிக்கும்போது 1/4 இன்ச் இடம் விட்டுட்டு முடிச்சோமே, அந்த ஓப்பன் பகுதி வழியா நீங்க என்ன பண்ணுங்க, உள்ள ஃபேப்ரிக்க வந்து நீங்க ஃபுல்லா இந்த மாரி விட்டு எடுத்துருங்க. விட்டு எடுத்த பிறகு, நீங்க அந்த பீஸ வந்து இல்ல உள் பக்கமா தள்ளக்கூடாது. அந்த ரெடி பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, கயிறு வச்சு, அந்த பீஸ தான் உள் பக்கமா உள்ள நல்லா தள்ளி,
அதுல ரோப்பு இருக்கு பாருங்க. அந்த ரோப் பகுதி அந்த ஓப்பன் சைடு வழியா வெளியில தெரியிற மாரி, லைட்டா தெரிஞ்சா கூட போதும். ரொம்ப தெரியணும்னு அவசியம் இல்ல. லைட்டா தெரியிற மாரி அந்த ரோப் பகுதி தெரியிற மாரி வச்சு, நீங்க அப்படியே இ லைட்டா அந்த இடத்துல வந்து லைட்டா தான் தையல் போடுற மாரி இருக்கும். ரொம்பலாம் தையல் போடுற மாரி இருக்காது. ஸோ, அந்த இடத்துல லைட்டா வந்து அந்த ஓப்பன் பகுதியில தையல் போட்டுட்டு, நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரே மாரி லைனிங் வச்சு நீங்க டசல் ரெடி பண்ணாலும், நீட்டா பொட்டிக் ஃபினிஷ்ல எந்த இடத்துலயுமே பிசுறு இல்லாத மாரி எவ்ளோ அழகா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நான் ஜூம் பண்ணியும் காட்டுறேன். ஜூம்ல போயும் பாருங்க. அப்பதான் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல கிளா கிளாரிட்டியா தெரியும். அத வந்து நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு. இப்ப பார்த்தீங்கன்னா 2 டசலும் ஒரே மாரி ஷேப்ல தான் ரெடி பண்ணியிருக்கோம். எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஏன்னா நம்ம கரெக்ட்டான அளவுல மெஷர்மென்ட்ல பீஸஸ் வந்து நம்ம கட் பண்ணனால நம்மளுக்கு அதே மாரி கிடைச்சுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா 2 ஒரே ஷேப் தான். ஆனா கொஞ்சம் டிஃபரெண்ட் கலர் மட்டும் டிஃபரெண்ட். அத கணக்குல வச்சுக்காதீங்க. 2ம் ஒரே இதுல தான் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த இதோட ஃபினிஷிங் பாருங்க. இந்த இதோட ஃபினிஷிங் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணதுக்கும், செகண்ட் ரெடி பண்ணதுக்கும் ஃபினிஷிங் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் வந்து இன்னும் ஜூம்ல போய் நான் காட்டுறேன் பாருங்க. இது வந்து கொஞ்சம் ஜூம் இல்லாம தான் இருக்கும். நான் இன்னும் ஜூம்ல போய் காட்டுறேன். ஸோ இந்த மாரி நீங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணி குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கும் பிடிக்கும். பிளஸ் அது நீட்டாவும் இருக்கும். சம்டைம் டசல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்ச்சா இந்த மாரி ரெடி பண்ணும்போது பிசுறு நெறைய கெளம்பும். ஸோ அது மாரி வராது இதுல.